எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எப்படி தெரியுமா, தொல்லையை இழுத்து தோல் மேலே போட்டுட்டு ஐயோ குத்துதே கொடையுதே அம்மம்மா அப்படிப்போம். எப்போ பார்த்தாலும் ஐயோ எனக்கு கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, என்னால் முடியலை அப்படிம்போம். அதை இறுக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு விடமாட்டோம். இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை கவலை என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு பயங்கரமாக புலம்புவோம். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. குரங்குனாலே சேஷ்டை தானே, சேட்டை தாங்காது. சும்மானாச்சும் காலை நீட்டி வம்பளுக்கும். இந்த குரங்கு கூட்டத்துக்குள்ளேயே இந்த குட்டி குரங்கு இருக்குது பாருங்கள், அதுதான் பயங்கர சேட்டை செய்யும். சும்மா வம்பளுக்கும். சில நேரம் அவங்க அம்மாட்ட அடி வாங்கும், இழுத்து தோல் மேலே அவங்க அம்மா போட்டுட்டு போகும். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணும். அப்படி தான் ஒரு குரங்கு. ஒரு பாம்பு நெளிஞ்சு பாம்போட இயல்பே நெளிஞ்சு தானே போகும். இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு வேடிக்கையாக இருந்தது. இது மட்டும் எப்படி இப்படி நெளிஞ்சு போகுது அப்படின்னு அதை கையில் பிடிச்சிக்கிச்சு. கையில் பிடிச்சோன்னே சிவனேன்னு போயிட்டு இருந்த பாம்பை கையில் பிடிச்சா பாம்பு என்ன செய்யும்? பாம்புக்கு கோபம் தானே வரும். உடனே அதோட விஷப்பல்ல அப்படின்னு இல்லை அப்படின்னு அதை பயமுறுத்துது. உடனே குரங்கு பயந்துக்குது, கையில் பிடிச்சிக்கிச்சு. ஆனால் அதை விட மாட்டேங்குது. அப்போ அது கூட்டத்தில் இருக்க குரங்குகள்லாம் வந்து ஐயோ இது பயங்கர விஷமான பாம்பாச்சே, இதை போய் கையில் பிடிச்சிருக்கே, இன்றைக்கி உன்னை கொத்தாமல் விடாது. நீ கீழே விட்டாலும் உன்னை கொத்த தான் செய்ய போதும், கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் உன்னை கொத்த தான் போகுது, இன்றைக்கி உன் கதை காலி அப்படின்னு பயமுறுத்துதுங்க. இந்த குரங்குக்கு, விளையாட்டுத்தனமான இருந்த குரங்குக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டோன்னே ரொம்ப படபடப்பாயிடுச்சு. பயம். பாம்பை விடவும் மாட்டேங்குது, விட்டாலும் கடிக்கும், பிடிச்சாலும் கடிக்கும். அதோட சொந்த பந்தங்களே இன்றைக்கி நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லா சொந்த பந்தங்களும் விட்டுட்டு போனோன்னே இந்த குரங்குக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. காலையில் பிடிச்ச குரங்கு, கையில் பிடிச்ச பாம்பு அந்த குரங்கு சாயங்காலமாயும் விடலை, கையிலையே பிடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு துறவி வராரு. என்ன பண்ணுற, கீழே போடு பாம்பை அப்படின்னு. நம்ம சொந்த பந்தங்களே உதவாதப்ப இவர் என்ன நம்மளுக்கு பெருசாக உதவிட போகிறாரு அப்படின்னு நினைக்குது. நம்மளும் அப்படி தானே, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராச்சும் நமக்கு உதவ வந்தால் நம்ம சொந்த பந்தமே உதவலை நமக்கு, இவங்க என்ன பெருசாக கிழிச்சிட போகிறாங்க அப்படின்னு நினைப்போம் தானே. இயற்கை தான், நானுமே அப்படி தான் நினைப்பேன். கீழே போடு அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ நான் கீழே போட்டால் என்னை அடிச்சிடும். அட ஒன்றும் செய்யாது கீழே போடு அப்படிங்கிறாரு. ஐயையோ நான் போட மாட்டேன் என்னை கடிச்சிரும். அட கடவுளே கீழே போடு, அந்த பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே அந்த பாம்போட இறுக்கமான புடியில் அந்த குரங்கோட இறுக்கமான புடியில் அந்த பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு. இது தெரியாமல் இந்த குரங்கு இன்னும் இறுக்கமாக எங்கே நம்மளை கடிச்சிருமோன்னு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது. கீழே போட்டோன்னே தான் தெரியுது, ஆமாம் செத்து போச்சு அப்படின்னு. இதை அப்பயே போட்டிருக்கலாம்ல. இப்படி தான் நம்மளும் வேண்டாத கவலையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் பிடிச்சிட்டு இருப்போம். இனிமேல் அப்படி செய்யாதீங்க. எந்த கவலைகளும் வருத்தங்களும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துதோ அதை தூக்கி தூரமாக போடுங்க.
எந்த நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குதோ அதை கெட்டியமாக கையில் பிடிச்சிக்கோங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பயும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஐயோ என்னை கவலை வாட்டுதேன்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதல் முறையாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.